ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது ஆர்டே அட்மிஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஆர்டே அட்மிஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஏப்ரல் 20 11 மணிக்கு காலையில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும், என்ன ஏஜ் லிமிட், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டே அப்படின்றது உங்களுடைய குழந்தைங்களை பிரைவேட் ஸ்கூல்ஸில் 25% அதாவது ஃப்ரீ ஆஃப் சீட்ஸில் வந்து நீங்கள் படிக்க வைக்க முடியும். இந்த ஆர்டி அட்மிஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20, லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே 18 1 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கு வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அழகாக என்ன எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதில் முக்கியமாக ஒரு ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ப்ரூஃப் வந்து உங்களுடைய நியர்பையாக இருக்கிற ஸ்கூல்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய வீடு ஸ்கூல்ஸுக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக சீட்டு கிடைக்கும். அப்படி இல்லைனா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போகும். அதனால் உங்களுக்கு அந்த ப்ரூஃபில் இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய கார்டியனாக அல்லது அம்மா அப்பா யாருனா இருக்காங்க அப்படின்னா அவங்கள கார்டியனாக போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது இதில் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, எல்கேஜி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/8/2022 31/7/2023 வரைக்கும் குழந்தைங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/8/2020 31/7/2021 வரைக்கும் பிறந்த குழந்தைகள் இந்த டேட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான ஏஜ் லிமிட் இந்த ஏஜ் லிமிட்டு தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே, அதாவது குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணும்போதே இந்த குழந்தை வந்து எலிஜிபிலிட்டியே இருக்கா இல்லையா அப்படின்றத தாராளமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதிலே எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ண முடியும், எலிஜிபிள் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது. அடுத்தது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட், ஏன்னா ஏஜை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும். குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் குழந்தையுடைய ஆதார் கார்டு இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா பேரண்ட்டுடைய ஆதார் கார்டை நீங்கள் வைக்கலாம். குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். பெற்றோருடைய ஐடி ப்ரூஃப், நியர்பையாக இருக்கிற ப்ரூஃபுக்கு மெயினாக குழந்தையுடைய ஐடி ப்ரூஃப், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். மற்றது எல்லாமே நியர்பையாக இருக்கிற பேரண்ட்டுடைய ப்ரூஃப் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரேஷன் கார்டு மஸ்ட்டு வேணுமா அப்படின்னா ரேஷன் கார்டு மஸ்ட்டு தேவை கிடையாது. ஆனால் இருப்பிட சான்றிதழுக்கும் வருமான சான்றிதழுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு மஸ்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி, அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அண்ட் வீக்கர் செக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். இதில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்றவங்க யாருன்னா ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், HIVயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள். ஸோ இவங்க எல்லாருமே இது ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்களை வந்து எந்தவித செலெக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் அவங்கள செலக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ குழுக்கள் முறையோ எதுவுமே கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அவங்களுக்கு தான். அடுத்தது வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அடுத்தது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவுனா, ஸோ கேஸ்ட், ஸோ BC SC ST, ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸாக உங்களுக்கு வரும். இப்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது எப்படி அப்ளை பண்ணணும் வெப்சைட்டில் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டி அட்மிஷன், அதாவது tnschools.com அப்படி தான் வரும். உங்களுக்கு ஆர்டி அட்மிஷன் போட்டாலே உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து போன வருஷத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ சேம் இதே ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த வருஷமும் வரும். அதனால் இந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இந்த வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1 by 1 ஷோ ஆகும். ஸோ அது எல்லாமே என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நேம் ஆஃப் தி சைல்டு, ஸோ குழந்தையுடைய பேரை நீங்கள் கரெக்டாக பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜெண்டர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற இடத்துல ஸோ அந்த நம்ம சொன்ன அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எலிஜிபிளாக இருந்ததுன்னா இதில் டிக்கு வரும், இல்லைனா அது ரெட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகும், நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு வரும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஐடி ஒன்று ஷோ ஆகும். ஸோ யூசர் நேமை ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எதனா ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ரிலீஜன் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரையும் கொடுத்துக்கோங்க.
ஸோ இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே குழந்தையுடைய நேமு, எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ மேலே நீங்கள் உங்களுடைய குழந்தையுடைய ஏஜை வந்து என்ட்ரு பண்ணும்போதே அவங்க எல்கேஜிக்கு இப்போ எலிஜிபிளா அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிளா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். இப்போது கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து எல்கேஜி வந்து எலிஜிபிள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடுச்சு. ஸோ மெயில் ஐடி இருந்ததுன்னா மெயில் ஐடி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து யுவர் அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இதுதான் மெயின், இதுதான் உங்களுடைய யூசர் ஐடி. அதனால் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அப்ளிகேஷன் நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அடுத்தது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்கல்ல, ஸோ க்ரியேட் பண்ணிங்கள அதை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்ஸ். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பர்சனல் டீட்டெயில் அப்படின்றது ஃபாதர் நேமாக கொடுத்துக்கலாம், மதர் நேமாக கொடுத்துக்கலாம், கார்டியன் நேம். ஸோ நம்ம சொன்னபடி நியர்பையாக உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள கார்டியனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஃபாதர் நேம் கொடுக்கணும்னா ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து அவங்களுடைய ஒர்க் என்ன, அவங்களுக்கு டோட்டல் இன்கம் எவ்வளோ அப்படின்றது இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சொன்ன 3 செக்ஷன்ஸ் இருக்கும்ல. வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப். உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா நீங்கள் வீக்கர் செக்ஷன். டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் பிசி எஸ்சி ஜாதி சான்றிதழ் இருக்குன்னா அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப். அல்லது எனக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குன்னா 3 கேட்டகரி இருக்கும். அதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய வீட்டு அட்ரஸை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஸ்கூலுக்கு நியர்பையாக இருக்கிற அட்ரஸ். ஸோ ஏன்னா அந்த அட்ரஸ் தான் இந்த மேப்லேயே உங்களுக்கு லொக்கேஷன் ஆகும். இந்த அட்ரஸை இந்த வீட்டு முகவரி அப்படிங்கிற இடத்துல அழகாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பின்கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஜஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காகவே மேப்பில் வந்து அது லொக்கேஷன் ஆகிடும். ஸோ லொக்கேட் ஆகிடும். ஸோ கீழே வந்து கர்சர் வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஜஸ்ட் ஓகே மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ அதனால் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதே பின் பண்ணிக்கும். கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அட்ரஸ் எதனா சேஞ்சஸ் ஆகிருக்கு, வேறு இடத்துல காட்டுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 99% வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அட்ரஸ் வந்து லொக்கேட் ஆகிடும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ மேப் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வியூ பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல அட்ரஸாக இருக்குது, ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த ஐடி ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுவாங்க. ஐடி ப்ரூஃபுக்கும் இருக்கிற நியர்பையாக இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து உங்களுடைய குழந்தையுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 by 1 இதில் என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ரூஃப் அந்த டேட் ஆஃப் பர்த் அந்த ஏஜ் ப்ரூஃபுக்கு ஸோ என்ன ப்ரூஃப் இருக்கும் நம்ம சொன்னபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட ஃபோட்டோ வேணும். அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்னா ஜாதி சான்றிதழ். ஸோ ரெண்டுத்துலேயுமே இன்கம் சர்டிஃபிகேட்டும் இருக்கணும், ஜாதி சான்றிதழும் இருக்கணும்னு கிடையாது. ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தாலே போதும். அடுத்தது ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்னா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான். ஸோ ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ் அல்லது இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ எதனா ப்ரூஃப் இருந்ததுன்னா அதர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிடுங்க. வெரிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 KB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாமே நீங்கள் 5 MB அல்லது 1 MB இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்களா, அந்த அட்ரஸுக்கு நியர்பையாக என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அதை செலக்ட் பண்ணி ரைட்டில் ஏரோ மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள், இங்கே ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். மொத்தம் இதில் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸுக்கு நியர்பையாக எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் 5 ஸ்கூல்ஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே எதனா ஒரு ஸ்கூல் நியர்பையாக இருக்குது, எனக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும் அப்படின்னா, ஸோ 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூல்ஸில் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கொடுத்தது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ எல்லாமே வந்திருக்கா, அப்ளிகேஷன் எல்லாமே டீட்டெயில். ஏன்னா ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் பண்ண முடியாது. அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து உங்களோட நியர்பையாக இருக்க ஸ்கூல்ஸுக்கு போயிடும். நீங்கள் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்களோ, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஐடி ப்ரூஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் எடுத்து போய் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.